அவுது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக அழிவின் 10 பெரும் அடையாளங்களில் 3 அடையாளங்கள் பூகம்பங்கள்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே 3 பூகம்பங்களும் 3 புதையல்களும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சில குறைபாடுகள் இருந்துச்சு. ஓவர்வியூ இன்னும் பத்தாதனால திருப்பி நம்ம என்ன செஞ்சோம், அதை அப்டேட் பண்ணி அந்த இதை தான் திருப்பி போடுறோம். இந்த பாகம் தான் 3 பூகம்பங்களும் 3 புதையலும், அதுக்கு பதிலாக தான் இது போடுறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கிழக்கில் ஒரு பூகம்பம் அப்படிங்கிறது எங்கே அப்படிங்கிறப்ப ஈராக்லையா சிரியாலையா அப்படின்னு 2 சாய்ஸாக கொண்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நஜீதில் ஒரு பூகம்பம், அப்படி இல்லைனா பஸ்ராவில் ஒரு பூகம்பம்னு அர்த்தம். இல்லை நஜீதில் ஒரு புகையல், அப்படி இல்லைனா பஸ்ராவில் ஒரு புதையல் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தா நஜீது நம்ம என்ன செய்வாங்க, அதிகமான இப்போ உள்ள சில பேர் என்ன செய்வாங்க, ரியாத் அப்படிங்கிறது நினைப்பாங்க. அதேமாதிரி பஸ்ராங்கிறது ஈராக்கில் உள்ள ஒரு பகுதி. ஆனால் நம்ம ரெண்டுத்தையும் இணைச்சிருக்கோம் போட்டிருக்கோம். சரி, இந்த பாகத்தில் அந்த பஸ்ராவில் தான் ஒரு பூகம்பங்கிறப்ப அந்த பஸ்ரா நகரம் எது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வீடியோ காட்டுறோம். அதை இன்ஷால்லா பாருங்க. அதுக்கப்புறம் மீதி மெயினான விஷயத்துக்கு போவோம். ஃபுராத் அப்படிங்கிற ஒரு நதி எங்கே இருக்குது? அந்த ஃபுராத்னாவே இப்போ அது ஒரு ஃபுராத்துங்கிறது 2ஆக பிரிந்து ஓடுது. அதில் பார்க்குறீங்கன்னா ஒரு பேர் யூப்ரட்டிஸ், ஒன்று டைகிரிஸ். இது ரெண்டுமே ஃபுராத் தான். ஹதீஸ்களில் ஃபுராத்துன்னு தான் வரும். நதி எங்கே ஓடுகிறது அப்படிங்கிறது நான் இந்த கிளிப்பிங் போடுறேன், அதில் பாருங்கள். ஃபுராத் நதியை பார்த்தீங்கன்னா 2 இடத்துல புறப்படும். இந்த இடத்துல ஒரு இடம் புறப்படுது, இன்னொரு இடத்துல இந்த இடத்துல புறப்படுது இல்லையா? ஸோ இது என்ன செய்யும், இந்த இடத்துல அப்படி இது ரெண்டுமே என்ன செய்யும், ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகி அதேமாரி இந்த இடத்துல பிரியும், 2ஆக பிரிஞ்சு இந்த பிரியுது இல்லையா? இது ஒன்று இந்த வருது இல்லையா? இது யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற நதி, இது டைகிரஸ். இது ரெண்டுமே என்ன செய்யும், இந்த இடத்துல என்ன செய்யும், ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகி தான் அதுக்கப்புறம் பெர்ஷியன் கல்ஃபில் அந்த கடலில் கலக்குது. அப்போ இது என்னது, இந்த ரெண்டுமே வர்றது என்னது, ஃபுராத்து தான். அதனால இந்த ஃபுராத்தில் தங்க வெளிப்படும் அப்படின்னு சொல்றப்ப ஒன்று ஆக்சுவலாக யூப்ரட்டிஸ் என்ன கேட்கணும், கண்டிப்பாக இந்த சிரியாக்குள்ள நுழைஞ்சு தான் வருது உள்ளார. அதுமாரி இன்னொன்று டைகிரிஸ் சிரியாவோட எல்லையிலையும் கிடக்குது. ஆனால் ரெண்டுமே என்ன மெயினாக எங்கே ஓடுது அப்படின்னு பார்த்தா ஈராக் பகுதியும் ஓடுது. ஈராக்குங்கிறது இந்த பகுதி இல்லையா? ஸோ இந்த பகுதியிலையும் ஓடுது. அதனால இந்த இடம் சிரியா, உங்களுக்கு இந்த இடம் சிரியா. ஸோ இது 3 நாடை கவர் பண்ணுது. ஒன்று என்னன்னா, அது புறப்படுற இடம் உங்களுக்கு துருக்கி நாடு. இந்த இடத்துல துருக்கி நாட்டில் புறப்பட்டு ஈராக் வழியாட்டியும் அதுக்கப்புறம் சிரியா வழியாட்டியும் ஈராக் வழியாட்டியும் என்ன செய்யுது, பெர்ஷியன் கல்ஃப், அதாவது அரபு சைடில் இந்த குவைத்து யுஏஇலாம் இருக்குல்ல, அந்த கடல் பகுதியில் உங்களுக்கு கலக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஃபுராத்துங்கிற நதி யூப்ரட்டிஸ் டைகிரிஸ்னு 2ஆக பிரிஞ்சு ஒரு இடத்துல ஒன்று சேர முடியாது. அது பஸ்ராவுக்கு முன்னால் தான் ஒன்று சேரும். இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒன்று சேர்ற இடம். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போனீங்கன்னா, நான் இந்த சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அந்த பஸ்ரா நகரம் வரும். இப்போ உங்களுக்கு காட்டுவோம். இந்த நீங்கள் இப்போ பார்க்க போகிறது தான் பஸ்ரா நகரம். இதான் பஸ்ரா நகரம். இந்த ஃபுராத் நதி அப்படியே போய் என்ன செய்யுது, அந்த கல்ஃப், பெர்ஷியன் கல்ஃபில் கலரில் கலக்குது இல்லையா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ரா நகரத்துக்குள்ளே போகிறோம். இது சென்னை மாதிரி ஒரு சிட்டியாக இருக்குது. இந்த வாயில் பகுதியில் தான் என்ன செய்யும், உங்களுக்கு இந்த பூகம்பம் ஏற்படும். அங்குள்ள மக்கள் தான் என்ன செய்வாங்க, பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாறுவார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. அப்படிங்கிறப்ப இந்த தலைவாயில் பகுதி எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதுக்கப்புறம் இந்த பஸ்ரா நகரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பஸ்ரா நகரம் இதான். அப்போ குவைத்துக்கு அந்த ஈராக் அந்த பகுதியில் இருக்குது. அது பூகம்பம் 1ங்கிறப்ப பஸ்ரா ஈராக், பூகம்பம் 2ங்கிறது மேற்கில் ஒரு பூகம்பங்கிறது அதன் எகிப்து, அப்புறம் அரபி தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் மக்கா சவுதி அரேபியா. இப்படி ஒரு வரைபடம் கொடுத்துருக்குறோம். ஸோ இதன் அடிப்படையில் இப்படி நடக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், கிழக்கில் ஒரு பூகம்பங்கிறப்ப புசைரா சிரியாவாக இருக்கலாம். மேற்கில் ஒரு பூகம்பங்கிறது உமர் குகை எத்தியோப்பியா இருக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா மக்கா சவுதி அரேபியா, அரபிய தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், இப்படி இருக்கலாம். இந்த 2 வரைபடம் இருக்கு இல்லையா, இதுவோ இல்லை இதுவோ, இந்த 2த்துல ஒரு அடிப்படையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாகத்தில் மெயினாக பார்க்க போகிறோங்கிறது. சரி, நம்ம இந்த பாகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ரிவைஸ் பண்ணிக்கணுமாங்களே. உலக அளவின் 10 பெரிய அடையாளங்களுடைய வரிசைப்படுத்தியிருக்கோம். அதில் பார்த்தா நெருப்பு கிளம்பும் என்பது தான் முதல் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வகைப்படுத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் 2வது அடையாளம், 3வது அடையாளம், 4வது அடையாளம் பார்த்தா நிலச்சரிவு வகை, பூகம்பங்கள் வகை. அப்போ இது பார்த்தா அதுக்கப்புறம் மனிதர்கள் வகையில் 5வது அடையாளம் தஜால் வருவது, 6வது அடையாளம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வருவது, 7வது அடையாளம் யஜூஜ் மௌஜூஜ் நெறில் வருவது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வகைன்னு சொல்லிட்டு 8வது அடையாளம் அதாவது முஸ்லீம் காஃபிர் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்கி விடுவான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தீர்ப்பு வழங்க
அடையாளங்கிறது எதை அடிப்படையாக கொண்டா மேற்கில் சூரியன் உதைக்கும் 8வது அடையாளமாக, 9வது அடையாளமாக பேசும் பிராணி வருவது, 10வது அடையாளமாக வானிலிருந்து புகை வருவது அப்படிங்கிற மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி என்ன செஞ்சுட்டோம் போட்டிருக்கிறோம். சரி, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வரிசைகளை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் நம்ம வந்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகை எப்போது அமையும், ஈசான் தஜ்ஜாலுடைய நேரில் வருவது எப்போது அமையும், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து வருவது எப்போது அமையும் அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம உண்மையிலே நெருங்கிட்டோமா, 10 அடையாளங்களை நெருங்கிட்டோமா அப்படிங்கிறப்ப அதில் முதல் அடையாளமே ஏற்பட்டுருச்சுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் அந்த காலகட்டங்களும் நெருக்கத்தில் இருக்கணும் இல்லையா, அதுவும் வந்து லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த அதோடைய கவர் பேஜஸ் தான் காட்டுறோம், அது வந்து பார்க்காதவங்க மெயினாக பாருங்கள். அதுக்கப்புறம் நெருப்பு கிளம்புங்கிற ஒரு முதல் அடையாளத்தை பற்றின ஒரு தொடர் போட்டிருந்தோம். அந்த தொடர் சம்மந்தப்பட்ட முக்கியமான வீடியோக்கள் வந்து இந்த கவர் பேஜ் காட்டுறோம், இதையும் பாருங்கள் அப்படிங்கிறது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா பூகம்பங்கள் வகை, நிலச்சரிவு வகை வந்துட்டோம். அந்த நிலச்சரிவு வகையில் வந்து சில இதுக்கு முன்னால் வந்து சில பாகம் போட்டிருந்தோம். இது வந்து இதை பார்க்காதவங்க பாருங்கள், அதுமாதிரி இதை பார்க்காதவங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறமாக இந்த பாகத்தை போடுறோம். இதில் வந்து பார்த்தா முக்கியமாக அந்த 3 பூகம்பங்களும் 3 புதையல்களை பற்றி ஓரளவுக்கு நாம் நெருக்கமான ஒரு தகவலை சொல்கிறது. அதில் மெயினாக பஸ்ரா நகரம் பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே தான் பூகம்பம் ஏற்படும், கிழக்கில் ஒரு பூகம்பம்ங்கிறது இங்கே வா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உலக அழிவின் 10 பெரிய அடையாளங்களுடைய வரிசைப்படுத்துறதுல வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், முதல் அடையாளம் முடிஞ்சிருச்சுன்ட்டோம், 2வது அடையாளத்தோடைய தொடர் தான் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தா கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபிய தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். இந்த பாகத்தில் கிழக்கில் ஒரு பூகம்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது பஸ்ரா நகரத்தில் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். சரி, பூகம்பங்கள் எப்போது ஏற்படும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதில் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க, குழப்புற காரணத்தினால எப்படின்னா, அதாவது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாலெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அப்படி இல்லை, ஹதீஸ்கள் வந்து என்ன செய்யுது, மெஹதி அலைஹிஸ்ஸலாம் மூலம் நபித்துவத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சி உருவாவதற்கு முன்னால் 3 பூகம்பங்கள் ஏற்படுங்கிறது தான். அதாவது தஜ்ஜால் வருகைக்கு முன்னால் ஈசா மெஹதி அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி உருவாக்குவாங்களே, அந்த ஆட்சிக்கு முன்னால் 3 பூகம்பம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸ் வந்து இந்த இடத்துல காட்டுறோம். 25-35 வந்து நீங்கள் வந்து தரம் வந்து சஹீஹு. நான் இஸ்லாமிய ஆட்சி உருவாகும் போது அதற்கு சமீபத்தில் பூகம்பங்களும் வருத்தமான செய்திகளும் தீவிரமான விஷயங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால்னு சொல்லிட்டோம். அது எப்போ அப்படின்னு பார்க்குறப்ப சிரியா நாட்டு குழப்பத்தில், அது வந்து குழு என்னன்னா பார்த்தீங்கன்னா சிரியா நாட்டு குழப்பத்திலிருந்து பூகம்பங்கள் எப்போது ஏற்படும் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ஹதீஸ்கள் வந்து 12 ஆண்டுகள் சிரியா குழப்பம் வந்து ஆரம்பித்ததுலேருந்து ஒரு சிறுவனை வச்சு சிரியா குழப்பம் ஆரம்பிக்கும். அதுலேருந்து 12 ஆண்டுகள் 18 ஆண்டுகள்னு ஹதீஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 ஆண்டுகள் கிடையாது. ஏன்னா இது வந்து சிரியா குழப்பம் வந்து இந்த இது ஹிஜ்ரி 1432, அதாவது கிறிஸ்துவ கேலண்டர் படி 2011 வந்து துவங்குனுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுங்கன்னா அர்த்தம் 1445வது வருஷம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பார்த்தா நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா, இந்த வருஷம் தான். இதில் வந்து ரமலானில் ஏற்பட்டிருக்கணும், ஏற்படாத காரணத்தினால நம்ம என்ன செஞ்சோம், 2024 ரமலானில் ஏற்பட்டிருக்கணும், ஏற்படாத காரணம் இது கிடையாது. 12 ஆண்டுகள்ங்கிறது தவறாக இருக்கிறது. அதனால் 18 ஆண்டுகள் தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டோம். 18 ஆண்டுகள் முடியும் போது என்ன செய்யும், ஈராக்லேயோ சிரியாலேயோ ஒரு பூகம்பம் ஏற்படும். இதுதான் கிழக்கில் ஒரு பூகம்பம். அதுமாரி 18 ஆண்டுகள் முடியும் போது எகிப்திலேயோ எத்தியோப்பியாலேயோ ஒரு பூகம்பம் ஏற்படும். அதுதான் வந்து மேற்கில் ஒரு பூகம்பம். அப்புறம் அரபிய தீபகற்பத்தில், அதாவது மக்காவுக்கு அருகில் ஒரு பூகம்பம் ஏற்படும் அப்படிங்கிறது. சரி, இந்த 18 ஆண்டுகள் முடியுது இல்லையா, முடிஞ்சோடனே 3 பூகம்பங்கள் ஏற்படும் சொல்லிட்டோம். இந்த 3 பூகம்பங்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தெளிவாகவே, இப்போ வந்து 18 ஆண்டுகள் எப்போ முடியும், ஹிஜ்ரி 1450 அப்படிங்கிற முடியும் போது 3 பூகம்பம் ஏற்படும் அப்படிங்கிறது. அப்போ கிழக்கில், ஏன்னா 18 அப்போ தான் வந்து முடியுது. 1432லேருந்து 18 கூட்டினா 1450 இல்லையா. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்துவ கேலண்டர் படி 2030க்கு தோராயமாக என்ன இந்த ரேஞ்சுக்கு தான் ஏற்படும் அப்படிங்கிறது. அப்போதைக்கு ஏறும்போது கிழக்கில் தான் அர்த்தம், ஈராக்லேயோ சிரியாலேயோ, மேற்கில்னா எகிப்தோ எத்தியோப்பியோ, அரபிய தீபகற்பத்தில் மக்காவுக்கு அருகில் ஏற்படும் அப்படிங்கிறது தான். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிழக்கில் ஒரு பூகம்பம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து 2 சாய்ஸ் கொடுக்குறோம். பஸ்ரா அப்படின்னு, பஸ்ரா வந்து ஈராக்கில் இருக்குது, அது இல்லை புசைரா சிரியாவில் இருக்குது. அதுமாதிரி மேற்கில் ஒரு பூகம்பங்கிறதுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறோம், அதன் எகிப்து இல்லை வந்து உமர் குகை எத்தியோப்பியா அப்படிங்கிறது தான் இந்த 2 சாய்ஸ். அப்போ வந்து பஸ்ராவா கிழக்கில் ஒரு பூகம்பம், பஸ்ரா ஈராக்கா இல்லை புசைரா சிரியாவா அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையும்
பஸ்ரா ஈராக்கா புசைராவா அப்படிங்கிறப்ப ஹதீஸ்கள் எதற்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப அது சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்குறோம். அப்போ பூகம்பங்கள் எங்கு ஏற்படும் அப்படிங்கிறப்ப நூல் புகாரி பார்த்தா 1037 தரம் சஹீஹ் தான். இறைவா எங்கள் ஷாம் நாட்டிற்கும் ஏமன் நாட்டிற்கும் பரக்கத்து செய்வாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது மக்கள் எங்கள் நஜ்து நாட்டிற்கும் பிரார்த்தியுங்கள் என்றார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குதான் தஜாலுக்கு, அதாவது முன்னால், இதெல்லாம் தஜாலுக்கு முன்னால் தான் ஏற்படும், குழப்பங்களும் பூகம்பங்களும் ஏற்படும், அங்குதான் ஷைத்தானின் கொம்பு தோன்றும் என்று கூறினார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பூகம்பங்களும் குழப்பங்களும் மெயினாக எங்கே ஏற்படும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழப்பங்கள் பூகம்பங்களும் எங்கே ஏற்படும் அப்படிங்கிறப்ப என்ன செய்யும், அந்த நஜீது பகுதியில் தான் ஏற்படும் அப்படின்ட்டாங்க. அப்போ நஜீதுக்கு பிரார்த்திங்கள்னு கேட்குறாங்க, நஜீதுக்கு பிரார்த்திக்க மாட்டாங்க, காட்டுறோம் நஜீதில் இந்த மாதிரி ஏற்படும், அதனால் நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ நஜீது என்பது எது அப்படின்னு பார்க்குறப்ப அதில் நம்ம கிட்டத்தட்ட இதுதான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற ஹதீஸ் இதை கொடுத்துருக்குறோம். அப்போ நஜீது என்பது ஹிஜாஸை தவிர கிழக்கு திசையில் பஸ்ரா வரை உள்ள பரந்த மேட்டு நில பகுதியாகும். அதாவது ஒரு சின்ன பகுதி கிடையாது. நஜீதுங்கிறது ஹிஜாஸுங்கிற பகுதி இருக்கு இல்லையா, அதை இனிமேல் நம்ம ஃபுல்லாக காட்டுவோம், என்ன ஏதுன்னு காட்டுவோம். ஹிஜாஸுங்கிற பகுதியை விட்டுட்டு நஜீது பகுதிங்கிறது ஒரு பறந்து விரிந்த ஒரு பகுதி. அதனால் என்ன செய்வோம், அந்த பறந்து விருந்த பகுதியில் உள்ளார ரியாத்தும் இருக்கிறது, ஆனால் அது எது வரைக்கும் இருக்குன்னா பஸ்ரா வரையும் பரவி இருக்கு. நஜீதுங்கிறது பஸ்ரா வரை உள்ள ஒரு பகுதியாகும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் நஜீது என்பதுங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் தெளிவாகவே என்ன செய்வோம், நஜீது பகுதி அந்த ஒரு குழப்பம் இருக்குது. அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கிற ரியாத்து பகுதின்னு ஒரு குரூப் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் ஈராக்கில் இருக்கிற ஈராக்கு நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்வோம், இதுக்கு ஒரு தீர்வு என்ன செய்வோம் சொல்லுவோம். ஏன்னா நஜீதில் தான் ஏற்பட போகுதுங்கிறதுனால அந்த நஜீது பகுதியில் எங்கே ஏற்பட போகுது அப்படிங்கிறது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா நஜீது பகுதியை சொல்லும் போது அதில் நம்ம பஸ்ராங்கிற மெயினாக சொல்லணும் இல்லையா, அதுக்கு இதை புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு நான் இதுக்கு சில குழுக்கள்லாம் இருக்குது. ஹாரிஜியாக்கள், அதாவது ஹவாரிஜ் என்றால் யார் அப்படிங்கிறப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா புரட்சி செய்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க வெளியேறியவர்கள் இல்லை புரட்சியாளர்கள் மாதிரி ஒரு ஹதீஸு முஸ்லீமில் எடுத்து இந்த ஹதீஸெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். பார்த்தா ஹாரிஜியாக்கள் அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு நபர் அப்துல்லா பின் துல் குவைசீரா அத்தமீம்னு, அதாவது தமீம் குலத்தை சேர்ந்த என்ன இந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா, இவர் கொல்லப்பட்டிருந்தா என்ன அந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் அல்ல அந்த கனிமத்து பொருள் இருக்குது, அது அவன் விநியோகம் செஞ்சுட்டு இருக்கப்ப என்ன செய்வாங்க, நீதியாக நடந்து கொள்ளுங்கள்னு ரசூலுல்லாவே என்ன செய்வார், சந்தேகப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். இவர் இவர் கொல்லப்பட்டிருந்தா, அந்த கேள்வி கேட்டார்ல, இவர் கொல்லப்பட்டிருந்தால் என்ன அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இனி என் சமுதாயத்தார்களுக்கு மத்தியில் குழப்பங்களே இருந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா குழப்பங்களுடைய மூல, அதாவது அந்த குழப்பங்களுடைய தலைவன்னு சொல்லுவாங்கள்ல, முதல் அந்த ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இவர் தான், இவர்லேருந்து தான் ஒரு மிகப்பெரிய குழப்பம் பின்னால் உருவாகி நம்ம சமுதாயத்தை சீரழிக்கும் அப்படிங்கிறப்ப அவர் மட்டும் கொல்லப்பட்டிருந்தாலும் என் சமுதாயத்தில் இதுக்கப்புறம் குழப்பங்களே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லி ஒரு செய்திகள் இருக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரிங்கிறப்ப அந்த குழப்பம், ஆனால் இவர் கொல்லப்படாமல் இவர் எஸ்கேப் ஆயிடுவார். எஸ்கேப் ஆனதுனால என்ன செய்யும், காரிஜியாக்கள்னு ஒரு பெரிய ஒரு கூட்டமே உருவாயிரும். அந்த கூட்டம் உருவாகினதன் விளைவாக என்னென்ன நடக்கும் பார்த்தா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருப்பாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது. அதுமாதிரி ஒட்டக போர் மூலம் மிகப்பெரிய குழப்பத்திற்கு காரணமாக இந்த மாதிரி மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு சமுதாயங்களுக்கு இன்னை வரையும் பிரிவினைகளாக உலகம் முழுக்க கடுக்க காரணமாக இருந்தது. என்ன அந்த கிலாஃபத்தெல்லாம் உழைஞ்சு காரணமாக சுக்குநூறாக இருந்ததுக்கு தலையாய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த காரிஜியாக்கள் தான். அந்த காரிஜியாக்களே எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தா அப்துல்லா பின் துல் குவைசீரா அப்படிங்கிற ஒரு நபர் தான். இந்த நபர் தான் எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் இருக்கிற ஒரு நபர். இவர் கொல்லப்பட்டிருந்தா இந்த நம்ம சமுதாயத்துக்கு மத்தியில் இவ்வளோ பிரிவுகள் இருக்காது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரியணும். இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரிஜியாக்கள் என்றால் யாரில், அவங்களுடைய மிகப்பெரிய குழப்பத்திற்கு அவங்க தானே காரணம். அந்த காரிஜியாக்களோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயம் இருக்குது. இருந்தாலும் அது முக்கியமான விஷயம் சொல்கிறோம். இணை வைக்காத அறகுறையாக இருக்கும் இஸ்லாமிய ஆட்சி
ஆட்சியை உடைப்பதும் வெளியேறுவதும் அப்படிங்கிறது. கள்ள பைத் உறுதிமொழி செய்து புரட்சி செய்வாங்க, இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக சொல்லுவாங்க. அதுமாதிரி குரான் மட்டும் போதுங்கிற மாதிரி தத்துவத்திலலாம் உடையவங்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள். அப்போ ஹாரிஜியாக்களுடைய கொள்கைன்னு எடுத்தோம்னா, அப்போ வந்து ஹாரிஜியா நிறைந்த இடம் எது அப்படின்னு பார்த்தா அவங்க பல இடத்துல இருந்திருக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பஸ்ரா என்ற நகரத்தில் ஹாரிஜியாக்களும் முஹ்தசிலாக்களும் நிறைந்திருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. ஒன்று வந்து பஸ்ராவில் வந்து அவங்க வந்து ஹாரிஜியாக்கள் நிறைந்திருந்தாங்கங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதே சமயம் வந்து அந்த பக்கத்தில் வந்து பஸ்ராவில் வந்து பூகம்பம் ஏற்படும்னு ஒரு ஹதீஸும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இரண்டத்தையும் இணைத்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து குறிப்பாக அதுதான் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். பூகம்பங்கள் இஸ்லாமிய ஆட்சி உருவாகிறதுக்கு முன்னால் ஏற்படும் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஹதீஸை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், மக்கள் நகரங்களை நிறுவுவார்கள், ஆனால் நிறைய சிட்டிஸை கட்டிக்கிட்டு வருவாங்க. அவற்றில் ஒன்று ஈராக்கின் அல் பஸ்ரா அல்லது அல் புசைரா, இது வந்து சிரியா என்று அழைக்கப்படும். அதாவது சிரியா கிடையாது, அல் பஸ்ரான்னு சொல்லுவாங்க, அல் புசைரான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். ஈராக்கில் அல் பஸ்ரா இல்லை அல் புசைரான்னு சொல்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை கடந்து சென்றால் அல்லது அதற்குள் நுழைந்தால் அதன் கட்டளையாளர்களின் வாயில் பகுதிகளை தவிர்த்து என்ன, அப்போ வந்து அந்த கமாண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரின்னு வச்சிங்களேன், அந்த வாயில் பகுதிகளை தவிர்த்து அதன் சுற்றுப்புறங்களில் இருங்கள், மற்ற பகுதியில் இருங்க, அங்கே இருக்காதீங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பூமி சிலரை விழுங்கிவிடும், மழை பெய்யும், பூகம்பங்கள் ஏற்படும். அதில் யார் இரவுகளை கழிக்கிறார்களோ அவர்கள் காலையில் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் இருப்பார்கள். இது வந்து ஒரு சாதாரண நீங்கள் ஹதீஸாக எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பூகம்பம் வந்து நிறைய இடத்துல உலகத்தில் ஏற்படும். ஆனால் அதில் முக்கியமாக என்ன சொல்ல போகிறதுன்னா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் காலையில் மாறி இருப்பார்கள் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து இது வந்து சின்ன விஷயம் இல்லை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் இப்படி மாறினாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் பூகம்பத்தோடு சேர்த்து நடக்குது. அப்போ இந்த மாதிரி நடக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் பல இடத்துல பூகம்பம் ஏற்படுது, ஆனால் மக்கள் அந்த இடத்துல இருக்கிறவங்க குரங்குகளாகவும் பண்டிகைகளாகவும் மாறுறாங்களா? இல்லை. அப்படிங்கிறப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு குழுவாக அமைகிறது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது வந்து ஒரு குழு பார்த்திங்கன்னா பஸ்ராவிலே எங்கே பூகம்பம் ஏற்படும் அப்படிங்கிறப்ப அந்த பஸ்ரா நகரத்திலே எந்த இடத்துலங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டுருச்சு. இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதன் கட்டளையாளர்களின் வாயுல் பகுதிகளை, அதாவது கமாண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்களே, அதோடைய கேட்ஸ் கிட்ட ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதை தவிர்த்து மற்ற இடத்துல இருங்க, அங்கே இருக்காதீங்க, அங்கே தான் பூகம்பம் என்ன செய்யும், பூமி சிலரை விழுங்கிவிடும்னு தெளிவாக வருகிறது. இது வந்து ஒரு முக்கியமான குழு இல்லையா. ஸோ அப்போ வந்து குழுக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிழக்கில் ஒரு பூகம்பம்ங்கிறதுக்கு வந்து ஒரு இறுதி கட்ட ஒரு விஷயமாக கண்டிப்பாக எங்கே ஏற்படும், எங்கே வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறப்ப முதல் குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த பூகம்பம் வந்து பஸ்ராவில் ஏற்படுது, அதோடு வந்து என்னது குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் இருப்பார்கள்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு குழு கிடையாது. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான குழு. ஏன்னா அப்படின்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தில் ஒரு எப்படி குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாறினார்களோ அந்த மாதிரி ஒரு குழு. மற்ற இடத்துல பூகம்பம் ஏற்படுறப்ப குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற மாட்டாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குழுங்கிறப்ப இது ஒரு மெயினான குழுவாக இருக்குது. ஏன்னா கியாமத் நாளுடைய 10 பெரும் அடையாளங்களில் ஒரு அடையாளம் கிழக்கில் ஒரு பூகம்பம். ஸோ அந்த மாதிரி ஒரு பூகம்பம் ஏற்படுறப்ப தான் இந்த மாதிரி மாறுதுன்னா அது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பூகம்பம் தான், ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக அல்லாஹ் காட்டுகிறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இது முதல் ஒரு குழுவாக அமைஞ்சிருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழு என்ன, பஸ்ராவில் தான் 2-3 முக்கியமான குழப்பவாதி கூட்டம் வாழ்ந்துச்சு. அப்படிங்கிறப்ப பஸ்ராவில் அதிகமாக யார் நிறைஞ்சிருந்தா அப்படின்னு பார்த்தா ஹாரிஜியாக்கள் நிறைஞ்சிருந்தாங்க, ஹவாரிஜி அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க நிறைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஹவாரிஜி தான் வந்து எல்லா குழப்பத்துக்கும் காரணமாக அமைகிறாங்க. அதேமாரி மூன்றாவது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தா அது பக்கத்தில் வந்து கூஃபாவில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அலி ரலியல்லாஹு அந்த கூஃபாவில் நடந்தது கர்பலா வரை உள்ள ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் அது பக்கத்தில் தான் நடந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பார்க்குறப்ப நமக்கு என்ன புரியணும் ஆக்சுவலாக. அதுமாதிரி நஜீது வந்து பஸ்ராங்கிறது வந்து ஈராக்கை சேர்ந்ததா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜீதை சேர்ந்ததா, நஜீதாக அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கன்சிடர் பண்ணி சொன்னாங்களாங்கிறதுலாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பார்க்குறப்ப என்ன செய்யும், இது வந்து கண்டிப்பாக இதாக அமைகிறது. அந்த இன்னைக்கு ஈராக் நாட்டில் உள்ள அந்த பஸ்ரா தான் நஜீதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதை கருதி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நஜீது எது அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன செய்யும் அடுத்த ஒரு விஷயமாக இருக்கும். என்ன அப்படின்னா நஜீதை வந்து என்ன செய்கிறாங்க, ஈராக் ஒரு சின்ன பகுதியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு போட்டிருக்கோம். பார்த்தா நஜீதுங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய பகுதியாக காட்டப்படுது பாருங்கள். நஜீதுங்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பகுதியாக காட்டப்படுது. ஸோ அப்போ நஜீதுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன ரியாத்துங்கிற ஒரு பகுதி மட்டும் இல்லை, அது பறந்து விரிந்த ஒரு பகுதி, அது மேட்டு நில பகுதியை குறிக்குங்கிறப்ப அது எது வரையும் பஸ்ரா, இதான் பஸ்ரானா பஸ்ரா வரையும் விரிந்தது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து துல்லியமாக நஜீது எதுங்கிறது வந்து அடுத்த பாகத்தில் தெளிவாக பார்ப்போம். இந்த குழப்பத்தை நீக்கும். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து அந்த பஸ்ரா வந்து ஈராக்கை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம், இல்லை வந்து பஸ்ரா வந்து நஜீதை சேர்ந்ததாங்கிறதெல்லாம் நஜீது எதுங்கிறத நம்ம தெளிவுபடுத்திட்டா போதும், அதில் நமக்கு தெளிவாகிவிடும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிழக்கில், அப்போ வந்து கிழக்கில் ஒரு பூகம்பங்கிறது என்னது பஸ்ரா தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லாமல் என்ன செய்யுது, ஈராக்கு தான். இப்போ உள்ள ஈராக்கில் அது பஸ்ரா வந்து இப்போ உள்ள ஈராக்கை சேர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் நபிசுல்லா காலத்தில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி புசைரா சிரியாவான்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நஜீதை வந்து அவ்வளோ தூரத்துக்கு சிரியா வரையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறது தான். சரி, இது வந்து அடுத்து அதனால் இதோட கிளைமேக்ஸ்ன்னு பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மான ஒரு விஷயம்னா பஸ்ரா ஈரன்னா இன்றைக்கு இருக்கிற ஈராக் நாட்டை சேர்ந்த பஸ்ராங்கிறது முதல் கிழக்கில் ஒரு பூகம்பம்னா பஸ்ரா ஈராக்கு அப்படிங்கிறது. அதேமாதிரி வந்து அரேபிய தீபகற்பத்தில் ஒரு பூகம்பமும் மக்கா சவுதி அரேபியா, இது வந்து மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயம்தான். இந்த ரெண்டுமே ஒரு கன்ஃபார்மான ஒரு செய்தி தான். இதில் வந்து என்னென்னா மேற்கில் ஒரு பூகம்பம் மட்டும் அதன் எகிப்தா இல்லை வந்து உமர் குகை எத்தியோப்பியாவா அப்படிங்கிறது தான். இது வந்து அடுத்தடுத்த பாகங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து யூப்ரடிஸ் நதியில் தங்கம் வெளிப்படும் என்பது கிழக்கில் ஒரு, அதாவது பஸ்ராவில் ஒரு என்பது ஒன்றா வேறு வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா, முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யூப்ரடிஸ் நதியில் தங்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கில் ஒரு பூகம்பம், இது ரெண்டுத்தையும் இணைச்சி கனெக்ட் பண்ணுற ஹதீஸுகள் தான் இது. அப்போ இதை வந்து நீங்கள் பார்க்குறப்ப இப்போ வந்து யூப்ரடிஸ் நதியில் தங்கம்ங்கிறது வந்து என்ன செய்யும், ஒவ்வொரு 100 நபர்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 99 நபர்கள் என்ன செய்வாங்க, இறந்து விடுவார்கள் அப்படின்னு இது ஹதீஸ் இருக்கும். இது பார்த்தா இதில் வந்து பூகம்பம் பற்றி சொல்லப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூகம்பம் பற்றி 10 அடையாளங்கள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பூகம்பங்கள் பற்றி சொல்லப்படும், கிழக்கில் ஒரு பூகம்பம்னு வரும். இந்த ரெண்டுத்தையும் இணைச்சி நீங்கள் பார்க்குறப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி ஹதீஸ்கள் அல்ஃபித்தன்னு இன்னும் வந்து இந்த ஹதீஸ்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப என்ன செய்யும், இது ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால வந்து அபுதாபுல இந்த ஹதீஸ் சஹியான ஹதீஸ் தான் இது. ஏன்னா இதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அல்ஃபித்தரில் உள்ள இதெல்லாம் ஒருங்கிணைச்சு நீங்கள் பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கில் ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிறத பார்க்க மாதிரி இருக்கும். அந்த மேற்கில் ஒரு நிலச்சரிவுனா என்ன அர்த்தம், அதன் எகிப்தா இல்லை வந்து உமரு குகையா, இந்த ரெண்டுத்தில் இதை முடிவு பண்ணணும். இதை முடிவு பண்ணிட்டோம். அப்போ நஜீதுனா எதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக என்ன ஆகும், கிழக்கில் ஒரு பூகம்பம்ங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மேற்கில் ஒரு பூகம்பம்ங்கிறது வந்து அதன் எகிப்துன்னு எடுத்துக்கிறதா, உமரு குகை எத்தியோப்பியாவின்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் தான் அரேபிய தீபகற்பத்தில் ஒரு நிலச்சரிவுங்கிறது வந்து பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து மெஹதி அலைஹிஸ்ஸலாம் பாதுகாப்பிற்காக ஏற்படுறதும் ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகணும்ல. அது வந்து அந்த பூகம்பத்தை, 3வது பூகம்பத்தை எப்படி இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலோட லிங்க் பண்றீங்க. அப்போ அரேபிய தீபகற்பத்தில் அவங்களுக்காக ஒரு பூகம்பம் ஏற்படுது, அரேபிய தீபகற்பத்தில் 10 அடையாளங்கள் அரேபிய தீபகற்பத்திலேயே ஒரு பூகம்பம்னு வந்துடுது. இப்போ ரெண்டுத்தையும் இதை எப்படி மேட்ச் பண்றப்ப ரெண்டுத்தையும் அப்போ வந்து ரெண்டு பூகம்பம் நடக்குமா, இல்லை அது ரெண்டும் ஒன்னா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய பெயர் ஆரம்பிச்சு அவங்க பெயர் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆரம்பிச்சு, அது மாதிரி இந்த 3 ஆட்சியாளர்கள் மகன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் வருதுல, ட்ரெஷர் சம்பந்தமா, அது மாதிரி மெஹதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்குள்ள போய் அதுல இருக்கிற குழப்பங்களை தீர்த்து என்ன செய்வோம், அது மாதிரி மெஹதி ஈசா நபி சந்திப்பாங்களாங்கிற விஷயங்கள்லாம் என்ன செய்வோம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெருசலத்தை போய் ஹோலி லேண்ட்ல போய் என்ன செய்வாங்க, அவங்க வந்து இப்ப இருக்கிற அந்த இஸ்ரேல் நாட்டு இருக்குல்லையே, அதுல வந்து ஜெருசலத்தை போய் நம்மளோட இஸ்லாமிய ஆட்சியை நிறுவன பிறகுதான் மல்ஹமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு வந்து மதீனா கீழே இறங்கும் போது ஜெருசலம் மேலேறும்ங்கிற ஹதீஸ் வந்து ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறத வச்சு அதோடைய பின்தொடர்ச்சி இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு போட்டு என்ன போட்டு குழப்பி வச்சிருக்காங்க, இந்த சூப்பர் முஸ்லீம்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்காங்க, ஷேக் இம்ரான் விஷயம்லாம் குழப்பி வச்சிருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது. அப்படிங்கிறனால தான் என்ன செய்யறோம், அதை நம்ம நிரூபிப்போம். அந்த மறைத்த ஹதீஸ், அந்த மறைத்தவோ இல்லை அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம், தெரியாத அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்வோம், அதை வெளிப்படுத்துவோங்கிறது தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக போர் எப்போது அப்படிங்கிறப்ப இஸ்லாமிய ஆட்சி நிறுவுவதற்கு முன்னால் 3ஆம் உலக போரா
இல்லை இஸ்லாமிய ஆட்சி நிறுவிய பின்னால் மூன்றாம் உலக போறான். அதுல் ஜமாத்தோட நிலைப்பாடு என்ன? நிறுவிய பின்னால் தான் இஸ்லாமிய ஆட்சி ஜெருசலத்தில் இஸ்ரேலில் ஜெருசலத்தில் நிறுவிய பின்னால் தான் மூன்றாம் உலக போர் கிறிஸ்தவர்களுடன் போர் நடக்கும் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து அது சம்பந்தப்பட்டங்கிறப்ப அந்த இஸ்லாமிய ஆட்சின்னு வர்றப்ப இஸ்லாமிய ஆட்சினா என்ன, அது சம்பந்தப்பட்ட என்ன, தலைநகரமாக இஸ்ரேல் பாலஸ்தீன் எப்போ மாறும் அப்படிங்கிற அதை பற்றின நுட்பமான விஷயம், அது எந்த காலகட்டத்தில் மாறும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நுட்பமாக இதுக்குள்ள போய் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி எடுப்போம். இப்போ கூட நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா, அப்போ வந்து இஸ்லாமிய ஆட்சி போட்டு குழப்புறாங்க, அந்த குழப்புறாங்க. அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்ளார போய் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த தொடரை நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சோம் வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தோட 5 வகையான காலகட்டங்கள், ஆட்சி சார்ந்தது இருக்கு, குழப்பம் சார்ந்த ஒரு 5 வகையான காலகட்டங்கள், இது எல்லாத்தையும் இது சம்பந்தப்பட்ட தொடர்புல தான் அப்படிங்கிறப்ப அப்போ வந்து சூப்பர் முஸ்லீம் சேனலுக்கும் அதுல் ஜமாத்துக்கும் என்ன வந்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது தான் இந்த கவர் பேஜில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம்னா மதீனா கீழே இருக்கும், ஜெருசலம் மேல் இருக்கும். இது முற்றிலுமாக தப்பு. என்ன அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள்ட்ட ஆட்சி போய் யூதர்கள்ட்ட ஆட்சி வரும் அப்படிங்கிறது வந்து இந்த ரெட் ஹைஃபர்லாம் கொண்டு வந்து பலி கொடுக்குறதுன்னு இருக்காங்களா, இதுக்கு அடுத்த டாபிக் இதுதான். இப்போ இந்த டாபிக் வர்றப்ப நம்ம வந்து ப்ராப்பரான அவங்க வந்து ஒரு ஹதீஸ் தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, பார்த்தா இன்னொரு முக்கியமான ஹதீஸு அதோட விளக்கெல்லாம் தெரிஞ்சுக்கல. அது இல்லாமல் அந்த அதை சொல்கிற ஹதீஸை வந்து முழுசாக எடுக்க மாட்டுறாங்க, அதான் குறையே. அங்கே முழுசாக எடுத்து இப்போ ஆய்வு பண்ணுறதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, 1-2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூகத்துக்குள்ளே போயிடுறாங்க. கேட்டால் ஒப்பீனியன் சொல்லிடுறாங்க. ஒப்பீனியன் இஷ்டத்துக்கு சொல்கிறது கிடையாது. ஒப்பீனியன்னா டை உழுவணும், அப்போ தான் ஒப்பீனியனுக்கு வரலாம். 2+3 போய் என்ன ஒப்பீனியன் இருக்குது, 2+3 5 மட்டும் தான் ஆன்சரு, 6, 7 ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தெளிவாக ஒரு ஒற்றை கருத்துடையதாக போயிடுச்சுன்னா அதில் போய் நீங்கள் எப்படி ஒப்பீனியன் சொல்லுவீங்க? ஒப்பீனியன்லாம் சொல்ல முடியாது. மதீனா கீழே இருக்கும், ஜெருசலம் மேலேறும் அப்படின்னு ஒரு வரியை வச்சுக்கிட்டு சொல்றீங்க. ஆனால் அந்த ஒரு வரிக்கு ஹதீஸ் தனியாக இருக்கிறது. அந்த ஹதீஸை அவர்கள் வந்து மேற்கோள் காட்டவில்லை. அதையெல்லாம் உள்ளார கொண்டு வந்து நீங்கள் ஆய்வு செய்யணும். அப்போ அது டோட்டலாக உங்களுடைய பேஸையே தகர்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த ஹதீஸ். அப்போ அதை வச்சு தானே டோட்டலாக அந்த கிரேட்டர் இஸ்ரேல்னு வருது. அது ஆனால் அந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்கு அது அந்த ஹதீஸை எடுத்து போட்டிங்கன்னா இடிக்கும். அதே மாதிரி நம்ம சொன்ன புகாரில் இருக்கிற ஒரு முக்கியமாக 33:29 ஒரு ஹதீஸ் இது. அதாவது முதல் அடையாளம் நெருப்புன்னு சொல்லி அந்த ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸையும் விட்டுட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன தாபத்துல் அருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முற்பகலில் தோன்றுன்னு வரும். இதை போய் நீங்கள் எப்படி ஓமையை எடுப்பீங்க? இப்போ ஓமைக்கு எதிராக இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பூகம்பங்கள் வந்து என்ன செய்றீங்க, ஜோடியாக நிகழ்கிற மேற்குல சூரியன் உதிப்பதும் தாபத்துல் அருளும் ஜோடியாக நடக்கும். அந்த ஜோடியை பிரித்து நடுப்புற இன்சர்ட் பண்றீங்க. இப்படி எல்லாம் குளறுபடி பண்ணி வச்சிருக்கீங்க. முரண்பாடுகள்ல இது. அப்போ வந்து ஹதீஸ்களை முழுசா ஆய்வு செய்யலையே, முழுசா எடுத்து போட்டு செய்யலையே அப்படிங்கிறப்ப அப்போ பெட்ரோல் வந்து கருப்பு தங்கங்கிறீங்க. பெட்ரோல் என்னமோ இனிமே தான் வெளிப்பட போடுறதா, புதுசான ஒரு ப்ராடக்டா என்ன? அது என்ன, அதாவது கல்ஃப் ஃபுல்லாக அது பல இடத்துல இருக்கிறது, இன்னும் பல நாட்டிலேயே இருக்கிறது. அது அல்டர்னேட்டிவான ஒரு விஷயமும் இருக்குது. பேட்டரி வந்துருச்சு. இன்னும் இந்தியாவிலேயே ஒரு இடத்துல மிகப்பெரிய பேட்டரியோட மூலப்பொருள் இருக்குல்ல ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இனிமேல் வர காலத்தில் அது கூட பயன்படுத்துவாங்க. ரஷ்யா வந்து கேஸ் பைப் லைன் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாற்று ஐட்டம்லாம் நிறைய இருக்கிறது. அதனால மிகப்பெரிய உலகமே அடித்து கொண்டு பொதுமக்கள்லாம் போய் சண்டை போடுற அளவுக்கு உள்ள பெட்ரோல்ல போய் சண்டை போடுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. தங்க மலை மாதிரி வெளிப்பட்டால் தான் அப்படிப்பட்ட சண்டையெல்லாம் வரும் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி கருத்து வேறுபாடு ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை போட்டு குழப்பறீங்க. ஒப்பீனியன் கேட்டால் ஒப்பீனியன் சொல்லிட்டு இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊமையாக சொன்னார்கள் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. ஹதீஸ்களை வைத்து தான் விளக்கணும். ஏன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த ஹதீஸ்லாம் ஏன் விட்டீங்க நம்ம கேட்குறோம். அந்த ஹதீஸ்லாம் விட்டுட்டு நீ எப்படி போய் இன்சர்ட்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அதுக்கு பதில் முதல் அடையாளம் நெருப்புன்னு தானே தெளிவாக இருக்கிறது ஹதீஸு. அதை ஏன் அந்த ஹதீஸ்லாம் கொண்டு வரலன்னு கேட்குறப்ப அதை பற்றி பேசுகிறவங்களா அப்படிங்கிற பேசலை. அதுமாதிரி புகை அடையாளத்தெல்லாம் முன்னாடி கொண்டு வரீங்க. புகை அடையாளம் ஏற்பட்டால் மன்னிப்பு வழங்கப்படாது, மன்னிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அதில் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதெல்லாம் மறந்துடுறீங்க. அப்போ வந்து புகை அடையாளத்தை நீங்கள் எப்படி முன்னாடி கொண்டு வர முடியும்? இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. பின்னால் நம்ம எல்லாத்தையும் கோர்வையாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது. அதனால இப்படிப்பட்ட முரண்பாடுகள்லாம் இருக்கிற காரணத்தினால தான் என்ன செய்யறோம், இதுக்கு முழுக்க 10 அடையாளம் நேரடி பொருள் உடையதுதான். ஊமைக்கு வாய்ப்பே கிடையாது. ஊமை உங்களை கருத்துன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு எதிராக வார்த்தைகள்லாம் உள்ளார இருக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்க பதிலளிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி பதிலளிக்காம என்ன செய்றீங்க, சும்மா மக்களை வந்து அறியாத மக்கள்கிட்ட சும்மா வந்து ஊமையாக புரிந்து கொள்ளணும் போறீங்க. அதான் சொன்னோம், ஊமைக்கு எதிராக அந்த வார்த்தைகள்லாம் இடிக்குது.
அப்போ அந்த ஹதீஸுகளே மக்கள்கிட்ட நீங்கள் காட்டணுமா இல்லையா? அந்த மக்கள்கிட்ட அந்த ஹதீஸெல்லாம் ஹைலைட் பண்ணி வர மாட்டீங்க அப்படிங்கிறப்ப அதை உங்கள்கிட்ட கேள்வியாக வைக்கிறோம். அதற்கெல்லாம் பதில் இல்லை அப்படிங்கிறது காரணத்தினால தானே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறோம். இதுக்கு முரண்படுறாங்கன்னா நம்ம தான் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம், வாங்க விவாதம் செய்வோம் அப்படிங்கிறது தான் அழைப்பு விட முடியும். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஏன் அப்படின்னா சும்மா மாற்றி மாற்றி குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா கமெண்ட்ல எல்லாம் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லா பதிலும் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா கமெண்ட் ஒன்று சொல்லுவோம், திருப்பி போட்டு குழப்புவீங்க, திருப்பி சொல்லிட்டு அப்படி லென்த்தாக போயிட்டே இருக்கும். விவாதம்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஒரே நாளில் அப்படிங்கிறது தான். அப்போ அதை பற்றி எல்லா ஹதீஸையும் நம்ம கேட்போம்ல, நுட்பமாக கேட்கும்போது பதிலளிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. சரி, அதனால இந்த முரண்பாடுகள் இருக்கிற காரணத்தினால இது டோட்டலாக வழிகேட்டை நோக்கி இருக்கிறது. டோட்டலாக ஏன் அப்படின்னா மக்கள்கிட்ட அவ்வளோ சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்கு. முதல் அடையாளம் சம்பந்தப்பட்ட விஷயம் போய் கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்ப பார்த்தா இங்கே என்ன செய்யறாங்க, தஜ்ஜாலுக்கு யஜூஜுக்கு கிளை தொடங்கல, அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம். கிளை தொடங்கி அதாவது எத்தனையோ சிறுபடைகளை கொண்டு அல்ல பெருபடையை அழித்திருக்கிறான் அப்படின்னு இருக்கிறது. ஏன்னா அப்படிங்கிறப்ப டூமை எப்படி உடைக்க முடியும் அப்படிங்கிறீங்க. ரெண்டாவது என்ன சொல்றீங்க, இந்த ஹமாஸ் போன்ற விஷயம் அமெரிக்காவால் என்ன செய்யப்பட்டுச்சு, அவங்களே ஒரு பி டீம் மாதிரி இறக்கி விட்டு என்ன செய்யறாங்க, நைஸா அவங்க கிரேட்டர் செல் உருவாக்குற அவங்க ஏற்பாடு பண்ண ஆள் தான் ஹமாஸ்ங்கிறீங்க. ஹமாஸ் ஒரு பெரிய தேர்தல் வச்சு அங்க இருக்கிற இங்க எப்படி தமிழ்நாடு எடுத்த ஒரு பெரிய இயக்கம் இருக்கும்ல, அவங்க அது அரசியல் என்று ஜெயிச்சு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது. அந்த மாதிரி அமைப்பு அங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க இது அமெரிக்காவோட ஏற்பாடு இல்ல நம்ம ஆளுங்களான்னு தெரியாம இருக்குமா? ஏன் அப்படின்னா பொதுமக்கள் அங்க இருக்கிற ஊர்களே அந்த ஜமாத்துக்குள்ள இருப்பார்கள். அப்ப இந்த இருந்து செயல்படுறப்ப அவங்கள காட்டி நம்ம இந்த நாட்டில் உட்காந்து கருத்து சொல்லிட முடியுமா? அப்ப யூதர்களுடைய மீடியாக்கள்லாம் சொல்றதை நம்பிக்கொண்டு என்ன செய்றீங்க, மேற்கத்திய மீடியாக்கள் சொல்றான் அவங்க தான் ஏகப்பட்ட புருடா விடுவாங்கன்னு தெரியும். அப்படி புருடா விடுவான்னு தெரிஞ்சு என்ன செய்றீங்க, யார் ஜெயிப்ப குறைஞ்சபட்சம் ஒரு முஸ்லீம் என்ன செய்வாங்க, என்ன மாதிரி சின்ன படையாக இருந்தாலும் அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான், அந்த டூம்லாம் வேலை செய்யாம ஆக்க முடியாது. அல்லாஹ் நாடுனால் இப்போ பத்ரு போர்ல வானவர்களை விட்டு அல்லாஹ் இறக்கி விட்டு வேலை செஞ்சான். அந்த மாதிரி வானவர்களை இறக்கி விட்டு அந்த நேரத்தில் ஹமாஸ் படை இறங்கினப்ப உள்ளார ஈஸியாக கொண்டு போயிருப்பாங்க கூட, இல்லைன்னா அவங்க ஹேக் பண்ணி கூட உடைப்பாங்க. என்னமோ அது உலகத்தில் ஒன்றும் செய்யாத மாதிரி அவன் கூட அந்த அளவுக்கு பில்டப் பண்ணியிருப்பாங்களுக்கு. இங்கே இருக்கிறவங்க அவனை அவ்வளோ பில்டப் பண்ணி அவனுக்கு கிளை தொடங்கல, அவ்வளோதான். இல்லைன்னா கிளை தொடங்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த மதினா கீழே இருந்து ஜெருசலம் மேலே இருங்கிறத தவறா புரிந்து கொண்ட விளைவு இதுதான். அதனால தான் அப்படி போயிட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிறம் அழுத்தமாக இது ஒரு வழிகேடை நோக்கி போகிறது. இந்த மாதிரி விஷயம் பல ஹதீஸ்களை நீங்க ஹதீஸ்களை தவிர்த்து ஒழுங்கா நேர்மையாக நீதியாக ஆய்வு செய்யணும். இல்லையா நமக்கு அந்த விஷயம் இல்லைன்னா என்ன செய்யணும், ஒன்று இந்த மாதிரி விவாதக்காக வரணும். ஏன்னா அழகிய முறையில் பண்ணலாம், அழகிய முறையில் வேற மாதிரி ஸ்டைலில் விவாதம் அமைச்சுக்கிட்டும் பண்ணலாம். இப்போ மற்ற ஜமாத்துகள் அடித்துக் கொள்ற மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை, அழகிய முறையிலும் பண்ணலாம்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த மாதிரி நிறைய தொடர்பும் கொள்ள மாட்டீங்க, விவாதத்துக்கு வர மாட்டீங்க, இப்போ ஒன்றும் மரியாதை மக்கள் கொலை போட்டு போயிடுறீங்க. அப்படிங்கிற காரணத்தினால என்ன செய்யறோம், இந்த இடத்துல விவாத அழைப்பை நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம். அப்படிங்கிறது தான். முடிஞ்சா என்ன செய்யுங்க, நேரில் வாங்க உட்காந்து பேசுவோம், கருத்து முரண்பாடுகள் என்ன இருக்குதோ அதை தீர்த்து கொண்டு மக்களை என்ன ஒருமித்த கருத்தில் கொண்டு வருவோங்கிறது. சரி, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் விவாதம் பண்ண ஆசைப்பட்டாலோ இல்லை ஒன்று கூடி உங்கள் விருப்பத்தை உங்கள் ஐடியாஸ் எல்லாம் சொல்ல முடியாத விஷயத்த சொல்ல நினச்சா அந்த நம்பருக்கு இன்ஷால்லா அடித்து தொடர்பு கொள்ளுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேருங்கிறதை சொல்லி நம்மளுடைய இந்த வீடியோவுடைய தலைப்பை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.